கல்தேயனாகிய ஆபிரகாமை தேவன் வெளியே கொண்டு வந்து அவனை ஒரு புதிய இனமாக தேவன் மாற்றுகிறார். அதுவரைக்கும் எபிரேய இனம் என்கிறதான ஒரு இனமே கிடையாது. எபிரேய இனத்தினுடைய முதல் தகப்பன் ஆபிரகாம். ஒரு ஜாதி பிரிவுக்காக தேவன் இப்படி செய்யவில்லை. தேவனை ஏற்றுக்கொண்டதான மக்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிற மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு அடையாளமாக ஒரு இனத்தை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அவனை பெரிய ஜாதியாக்கி அவன் மூலம் செய்கிற வல்ல செயல்கள் மூலமாக தான் யார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர்தான் ஆபிரகாம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்க. நீங்கள் எங்கே இருந்து வெட்டி எடுக்கப்பட்டீர்கள் என்றும் நீங்கள் எந்த குழியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டீர்கள் என்றும் நோக்கி பாருங்கள். இந்த வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை ஆபிரகாம், தோண்டி எடுக்கப்பட்டதான குழி சாராள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். வாக்கு தத்தங்களை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். சரீரத்தின்படி பார்க்கும்போது அவர் நம்முடைய தகப்பன் கிடையாது. அவர் இஸ்ரவேல் மக்களுடைய மூதாதையராக முற்பிதாவாக இருக்கிறார். அவர் வேறு ஒரு தேசம், நாம் வேறு ஒரு தேசம். அவர் வேறு ஒரு இனம், நாம் வேறு ஒரு இனம். ஆனால் வாக்கு தத்தத்தின்படி பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்தாரோ அதை எனக்கும் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று நாம் அவரை விசுவாசிக்கிறவர்கள். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது ஆபிரகாம் எல்லாவற்றையும் விற்று ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு நேராக புறப்பட்டு போனான். எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். தேவன் ஆபிரகாமை அழைக்கும்போது அவனை பரதேசியாக இருக்கும்படியாகவோ அவன் கஷ்டப்படும்படியாகவோ பாடுபடும்படியாகவோ தேவன் ஆபிரகாமை அழைக்கவில்லை. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரும்படியாக தேவன் ஆபிரகாமை அழைத்தார். தேவன் நம்மை கஷ்டங்களுக்கு அழைக்கவில்லை. தேவன் நம்மை தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திலே வாழும்படியாக, அவர் தருகிற நன்மைகளிலே வாழும்படியாக, அவர் தருகிற ஆசீர்வாதங்களிலே வாழும்படியாக, அவர் தருகிற நீதியிலும் உண்மையிலும் பரிசுத்தத்திலும் ஞானத்திலும் தைரியத்திலும் பலத்திலும் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டு